ஹாய் காய்ஸ், நம்மளுடைய வினா ஜாப் சேனல்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா டிஎன்ஆர்டியில் புதிய வேலை வாய்ப்பு 2026க்காக வந்திருக்கு. இது அவசர வேலை வாய்ப்பா பார்த்தா வந்திருக்கு. உடனடியாக நீங்க பார்த்தா விண்ணப்பிச்சீங்களா உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். நேர்காணல் மட்டும்தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதி நீங்க கவலைப்பட தேவையில்லை. 8ஆம் வகுப்பு படிச்சிருந்தாவே போகுதும். சம்பளமா உங்களுக்கு 19,500 உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. நல்ல சேலரி, இது பேசிக் சேலரி. அதே மாதிரி நிரந்தரமான ஒரு ஜாப்னு சொல்லலாம். ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. டிஎன்ஆர்டியில் பார்த்தீங்கன்னா பல குழப்பங்கள் நிறைந்து இருக்கு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா விட்டுருக்காங்க. இதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சு ஜாப் வாங்கிருங்க. இது மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய வினோ ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்போ வாங்க விரிவாக பார்க்கலாம். டிஎன்ஆர்டியில் பார்த்தீங்கன்னா புது வேலை வாய்ப்பு, அதாவது ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் வேலை வாய்ப்பு வந்திருக்கு. சிவகங்கை மாவட்டத்தில் தேவக்கோட்டை, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா காளையார் கோயில் நினைக்கிறேன் அந்த ஊராட்சி ஒன்றியத்துக்கு வந்துருந்துச்சு. இப்போ தேவக்கோட்டை ஊராட்சி ஒன்றியத்துக்கு வந்திருக்கு. அங்க என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா ஈர்ப்பு ஓட்டுநர் பணியிடம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 28/1/2026 தாங்க வெளியிட்டிருக்காங்க. 30/1/2026 முதல் 8/2/2026 வரை பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை நாள் நீங்களே பார்த்தீங்கன்னா 10 நாள் தான் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அவசரமான செய்தின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி நோட்டிபிகேஷன் வந்ததே பார்த்தீங்கன்னா பல பேருக்கு தெரியாது. ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓட்டுநர் தான் கேட்கறாங்க. சம்பளம் பொறுத்த வரைக்கும் 19,500 71,900 வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வயது பொறுத்த வரைக்கும் 18 இருந்து 42 வயது மட்டும் நீங்க விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேல இருக்கிறீங்க விண்ணப்பிக்க முடியாது. மொத்த வேகன்சி ஒரே ஒரு வேகன்சி தான். அது இணைச்சு கொடுத்துருக்காங்க பாருங்க. எஸ்சிஏ இதுல தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அருந்ததியர்ல அதுவும் தமிழ் வழியில படிச்சவங்களுக்கு தான் இந்த வேகன்சி இருக்குது. அடுத்து குவாலிஃபிகேஷன்ஸ் நாம் பார்க்கலாம். குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் 8ஆம் வகுப்பு நீங்க படிச்சிருக்கணும். அதே மாதிரி டிரைவிங் லைசன்ஸ் பேட்ச் பார்த்தீங்கன்னா போட்டிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பேட்ச் போட்டிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் 5 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கணும். அந்த 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்க்கான சர்டிஃபிகேட் நீங்கள் வைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விண்ணப்ப படிவம் நீங்கள் சிவகங்கை மாவட்ட ஆட்சித்தலைவர் வெப்சைட்ல இருக்குது, அதில் டவுன்லோட் செஞ்சுக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா விண்ணப்ப கட்டணமாக 50 ரூபா நீங்கள் பே பண்ணணும். அது நீங்கள் எப்படி பே பண்ணணும்னா கமிஷனர் பஞ்சாயத்து யூனியன் தேவக்கோட்டை இந்த பேரில் நீங்கள் 50 ரூபாய்க்கு டிடி எடுத்துகிட்டு போகணும். நீங்கள் பேங்கில் போய் கேட்டிங்களா அவங்கள பார்த்தீங்கன்னா டிடி எடுத்து கொடுப்பாங்க. விண்ணப்பம் பெறப்படும் காலம் பொறுத்த வரைக்கும் 30/1/2027 8/2/2026. வேலை நாட்கள்ல காலையில 10 மணிலேருந்து மாலை 5:45 பார்த்தீங்கன்னா நேரடியாக கொண்டு போய் கொடுக்கலாம். ஸ்பீட் போஸ்ட் மூலியமா பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த வாய்ப்பை நீங்க பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. மிஸ் பண்ணிட்டீங்கன்னா மீண்டும் பார்த்தீங்கன்னா வாய்ப்பு எப்போ கிடைக்கும் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா எலெக்ஷன்லாம் வரப்போகுது. நீங்க விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பொறுத்த வரைக்கும் ஆணையர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம், தேவக்கோட்டை, சிவகங்கை மாவட்டம் 630302 இந்த அட்ரஸுக்கு நீங்க விண்ணப்பிக்கணும். நிபந்தனைகள்லாம் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். நீங்க சிவகங்கை மாவட்ட ஆட்சித்தலைவர் வெப்சைட்ல இருக்கக்கூடிய இந்த விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செஞ்சு அதோட நீங்க கல்வி தகுதி சான்றிதழ், அதே மாதிரி சாதி சான்றிதழ், ஓட்டுநர் உரிமம், முன் அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், இந்த சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்க பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி இணைத்து பார்த்தீங்கன்னா அந்த தேதிக்குள்ள நீங்க அனுப்பணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நிர்ணயிக்கப்பட்ட இனச்சுழற்சி, வயது, முன் அனுபவம், கல்வி தகுதி, இது அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த சான்றிதழ் எல்லாம் வச்சு அனுப்பக்கூடிய நபர்கள் மட்டும்தான் பரிசீலிக்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் கரெக்டாக பூர்த்தி செய்யலனாலும் டேட்டுக்கு அப்புறமேட்டுக்கு போனாலும் நிராகரிக்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. சுய முகவரி உடன் அஞ்சல் வில்லை ஒட்டப்பட்ட உரை பார்த்தீங்கன்னா 10க்கு 4 சைஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு கவர் நீங்கள் உள்ளே இணைச்சு அனுப்பணும். அதில் உங்களுடைய அட்ரஸ் எல்லாம் எழுதி அனுப்பணும். அதுதான் உங்களுக்கான என்ட்ரி கால் லெட்டராக வரப்போகுது. அடுத்து மேலே குறிப்பிட்ட இனச்சுழற்சி மற்றும் இடஒதுக்கீட்டின்படியே நியமனம் மேற்கொள்ளப்படும். மேல அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்க இனச்சுழற்சி. அந்த இனச்சுழற்சியில அந்த கம்யூனிட்டியில விண்ணப்பிச்சா மட்டும்தான் அந்த இட ஒதுக்கீட்டின்படி தான் நியமனம் மேற்கொள்ளப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் நேர்காணல் நடைபெறும் இடம் மற்றும் தேதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சல் மூலம் தபால் மூலியமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அது வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணலாம். இது மாதிரி பயனுள்ள தகவல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வினோ ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. எந்த ஜாப் இருந்தாலும் நம்மளுடைய வினோ ஜாப் சேனலை உடனே அப்லோட் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.